வயது மூப்பின் காரணத்தால் காலமானார் தோழர் நல்லக்கண்ணு. அவருக்கு வயது 101 ஆகும். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக செயல்பட்டு வந்தார். தொடர்ந்து சிகிச்சையில் இருந்த அவருடைய உயிர் பிரிந்தது. 1925 பிறந்த அவர் பல்வேறு போராட்டங்களை சந்தித்தவர் ஆவார். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட மூத்த தலைவர்களுள் அவரும் ஒருவர். அவருடைய உடலுக்கு தற்பொழுது அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அவருடைய உடலை கல்விக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்க இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் 73 லட்சம் நபர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக எஸ்ஐஆர் இறுதி பட்டியலின் போது 97 லட்சம் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டது. அதில் 23 லட்சம் பெயர்கள் தற்பொழுது சேர்க்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாநகராட்சியில் 12 லட்சம் நபர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து திருப்பூர், கோவை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதிக நபர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட ஜவுளி தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதிக செலவினங்கள் மற்றும் மின் கட்டண உயர்வை சுட்டிக்காட்டி ஏராளமான தொழிற்சாலைகள், குறிப்பாக ஜவுளி தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாக சங்கம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டில் முதன் முறையாக சதம் அடித்துள்ள வெயில். ஈரோடு மாவட்டத்தில் 100.9 ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோட்டை தொடர்ந்து மதுரையில் 99.5, சிவகாசியில் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் என வெப்பம் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை படிப்படியாக உயரும் என வானிலை நிலையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது. இதற்குரிய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. டெல்லியிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரிகள் தமிழகம் வந்துள்ளனர். முக்கிய ஆலோசனைகள் மற்றும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்றனர். மார்ச் 10ஆம் தேதிக்குள் தேதியானது, எந்த தேதியில் தேர்தல் நடைபெறும் என்ற தேதியானது அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் தகவலை தெரிவித்துள்ளது. PF வட்டியுடன் ஜாக்பாட் திட்டத்தை அறிவித்துள்ள மத்திய அரசு. ஒவ்வொரு ஆண்டும் PF வைப்பு நிதியில் வட்டியுடன் பணமானது வரவு வைக்கப்படுகிறது. 8.25% PF பணங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இறுதியில் வட்டி பணமானது வரவு வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு சிறப்பு கூட்டமானது நடைபெறுகிறது. அந்த கூட்டம் முடிவில் வட்டி விகிதத்தை உயர்த்த இருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. குடிசை பகுதிகளை காலி செய்ய மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகம் அருகே 3 குடிசை பகுதிகள் உள்ளது. அதில் சுமார் 717 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதனை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கெடு விதித்துள்ளது மத்திய அரசு. ஏற்கனவே இதுக்குரிய வழக்கானது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் உள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் மத்தியில் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த 717 குடும்பங்களுக்கும் 45 கிலோமீட்டர் தொலைவில் புதிய இல்லத்தை கட்டித்தருகிறோம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். முதலாளி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என ஆச்சரியப்படுத்தும் விதமாக சீன நாட்டில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக மைனிங் நிறுவனம் ஒன்று தனது அனைத்து ஊழியர்களுக்கும் 1 லட்சம் யுவானை போனஸாக வழங்கியுள்ளது. இதில் பணத்தை எண்ணும் போட்டி ஒன்றை வைத்து 15 நிமிடத்தில் 12 லட்சம் யுவானை எண்ணிய நபருக்கு சிறப்பு போனஸையும் அறிவித்துள்ளார் அந்த நிறுவன ஓனர். கனடா நாட்டிற்கு சென்று படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு சரிவை கண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு கனடா சென்று படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 1,88,000 இருந்தது. அதுவே 2025ஆம் ஆண்டு பாதியாக குறைந்து வெறும் 94,000 மாணவர்கள் மட்டுமே கனடா சென்று படிப்பிற்கு சென்றுள்ளனர். இதற்கு முக்கிய காரணம் அங்கு வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்க கனடா நாட்டு அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதுதான் காரணமாக கூறப்படுகிறது. வடகிழக்கு அமெரிக்கா பகுதியில் தொடர்ந்து பனிப்பொழிவானது நிகழ்ந்து வருகிறது. அதிக அளவில் பனிப்பொழிவு இருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. லட்சக்கணக்கான மக்கள் இதில் பாதிக்கப்பட்டு இருப்பதாக மாகாணங்கள் அரசு அறிவித்துள்ளது.
இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா வரும் பிப்ரவரி 27, 28 மற்றும் மார்ச் 1 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெறுகிறது. மறவாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். டாக்டர் பால் தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தேவ வார்த்தை மற்றும் ஜெபத்தை ஏறெடுக்கின்றனர்.